தமிழகம் முழுவதும் வரும் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி மிகவும் பரபரப்பாக தேர்தல் பிரச்சாரமானது தற்போது நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்கள் தற்போது மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அறிவிக்கப்பட்டது முதல் 50,000 ரூபாய்க்கு மேல் யாரும் பணம் கொண்டு செல்லக்கூடாது என மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று திண்டுக்கல் RS ரோடு பகுதியில் ஆனந்த் பாபு தேர்தல் அதிகாரி தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது கொரியர் வாகனம் மும்பையில் இருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து பல்வேறு நகைக்கடைகளுக்கு செல்வதற்காக கொரியர் வாகனத்தை ஆய்வு செய்த போது அதில் 4.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் இருந்துள்ளது. இதற்கு உரிய ஆவணங்கள் அந்த கொரியர் கொண்டு வந்தவர்களிடம் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் உடனடியாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மேலும் 4.5 கோடி மதிப்புள்ள தங்கத்தை உடனடியாக கருவூலத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். வருமான வரித்துறையினரும் அவர்களிடம் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தங்கத்திற்கு உரிய ஆவணங்கள் உள்ளதா, எந்தெந்த நகைக்கடைக்கு செல்கிறது, இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா இல்லை தேர்தலுக்காக கொண்டு வரப்படுகிறதா என்பது குறித்தும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்போது 4.5 கோடி தங்கம் பிடிபட்டது அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.